ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் ராஜானே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். தேவன் என்ன செய்கிறவர்? நன்மைகளுக்கு மேல நன்மையை செய்கிறவர். நன்மைகளுக்கு மேல நன்மையை நமக்கு செய்கிறவர். எண்ணி முடியாத நன்மைகள் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, நன்மைகளுக்கு மேல நன்மைகள், நன்மைகளுக்கு மேல நன்மைகள். ஏதோ என்னைக்கோ ஒரு நன்மையை செய்கிறது அல்ல. நன்மைகளுக்கு மேல நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, நன்மைகளை தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். நன்மைகளுக்கு மேலே நன்மைகளை நமக்கு செய்ய விரும்புகிறார். யோவான் 1 அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுது, இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்களை உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அப்புறம் வேதம் சொல்வது எண்ணி முடியாத நன்மைகள். அதை எப்படி நம்ம விளங்கிக்கிற மாதிரி சொல்கிறதுன்னா, நன்மைகளுக்கு மேலே நன்மைகளை நமக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நன்மைகளுக்கு மேலே நன்மைகளை செய்வதற்கு. இந்த நன்மைகளுக்கு மேலே நன்மையை கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார்? அந்த நன்மைகள் அப்படி செய்வது தேவன் உண்மைதானா? அப்படி நன்மைகளுக்கு மேலே ஆண்டவர் நன்மையை செய்கிறது உண்மைதானா? அந்த நன்மைகள் நமக்கு நிச்சயமாக அப்படி செய்வாரா அப்படின்பதான் ஒரு சின்ன காரியத்தை இந்த காலை வேளையில் நம்ம கவனித்து தேவன் நமக்கு கிருபை செய்வார். நன்மைகளுக்கு மேலே நன்மை, நன்மைகளுக்கு மேலே நன்மை. அப்படியே ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் தொடர்ந்து தேவன் நன்மைகளை செய்து கொண்டே வரணும். தொடர்ந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டே வரணும்னா, நன்மைகள் செய்து கொண்டே வரணும். என்றைக்கோ செய்த ஒரு நன்மையை நாம் இன்றைக்கி பேசக்கூடாது. இன்றைக்கி நமக்கு செய்கிற நன்மையை கண்டு நாம் என்ன செய்யணும்னா நம்ம பேசணும். என்றைக்கோ பெற்ற நன்மைகள், என்றைக்கோ செய்த ஒரு நன்மையை கண்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இன்றைக்கி பேசக்கூடாது. இன்றைக்கி தேவன் செய்கிற நன்மைகளை கண்டு நாம் என்ன செய்யணும்னா நம்ம பேசணும். இன்றைக்கி தேவன் நமக்கு என்ன நன்மையை செய்கிறார், நேற்றுக்கு தேவன் நமக்கு என்ன நன்மையை செய்கிறார், நாளைக்கு என்ன நன்மையை செய்கிறார் என்பது குறித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நாம் கவனிக்கணும். நம்முடைய கண்கள் பார்க்கணும், நாம் அனுபவிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய நோக்கம். இதை இந்த சூனியமனுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்க முடியும். சூனியமனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னா, நன்மைகளுக்கு மேலே நன்மைகள் அவள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறதை நாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். சூனியமனுடைய வாழ்க்கையில் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அவள் வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்ய விரும்புகிறார்னா, தேவன் நன்மையை செய்ய விரும்புகிறார். எலிசாவை கொண்டு ஒரு நன்மை என்ன செய்ய விரும்புகிறார். அவளுக்கு என்ன இல்லாமல் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது இல்லையா, குழந்தை இல்லாமல் இருக்குது. அந்த குழந்தை இல்லாது இருக்கிற நேரத்தில் 14:16 அப்பொழுது அவள் ஒரு பிராண உற்பவத் கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ வாழ்க்கையில் முதலாவது தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு நன்மையை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நன்மையை செய்ய தேவன் ஆரம்பித்தார். இந்த நன்மையோடு அவள் வாழ்க்கை என்ன செய்யலைன்னா முடிந்து விடவில்லை.
இந்த நன்மையோடு என்ன செய்யலை, முடிஞ்சிடலை. இன்றைக்கி நம்ம பேசுவோம், என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் செய்த அற்புதத்தை, என்றைக்கோ செய்த நன்மைகளை நாம் பேசுமா ஒழிய, நாம் பேசும்போது எனக்கு நேற்று ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செஞ்சா, இல்லை நேற்றுக்கு முன்ன நாள் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செஞ்சா, இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை எனக்கு ஆண்டவர் செஞ்சார் என்று சொல்லி எத்தனை பேர் ரீசனாக ப்ரெசண்ட்டில் நடக்கிற நன்மைகளை குறித்து பேசுகிறோம். இன்றைக்கி சாட்சி சொல்லணும்னா, எதையோ என்றைக்கோ ஒரு நாள் ஒரு அற்புதம் நடந்துச்சு, உண்மைதான், அது மாற்றம் இல்லை, உண்மைதான். அன்னைக்கு நடந்த அற்புதம் இன்றைக்கே நடக்க மாட்டிருக்கு. அன்றைக்கி நடந்த அற்புதங்கள் இன்றைக்கே நமக்கு நடக்க மாட்டிருக்கு. என்றைக்கோ ஒரு நாள் இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் போன வருஷம் இப்படி செஞ்சா, அதுக்கு முன்னாடி வருஷம் இப்படி நடந்துச்சு, இதனால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சோம், உள்ளே வந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ அற்புதம் செய்யணும். அந்த அற்புதத்தை மட்டும் செய்யலாம்னு நம்ம என்ன செய்திருக்க மாட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா. அந்த ஒரு அற்புதத்தை, ஏதோ ஒரு அற்புதம் சம்படி, ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நம்ம செய்யலைன்னா நம்ம என்ன செய்திருக்க மாட்டோம், நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்கவே மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டோம், சபைக்கு தொடர்ந்து என்ன செய்ய மாட்டோம், வர மாட்டோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கே ஆண்டவர் ஒரு நன்மையை செய்வார்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு நன்மைகளை செய்யணும். ஏன்னா ரட்சிக்கப்படணும், பாவத்தில் இருந்தோம், பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அப்படிப்பட்ட நிலைமைகள். பட் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலிருந்து விடுபடப்பட்டுட்டோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், தொடர்ந்து பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி மாறிக்கொண்டே வருகிற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு நன்மைகளை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யணும், அப்படி அந்த நன்மைகளை செய்திருக்கிறாரா என்பதை தான் இந்த காலை வேளையில் சற்று நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம், நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். அப்போ சுனியனுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு நன்மையை தேவன் செய்ய விரும்புகிறார். அந்த நன்மை அத்தோட முடியாமல் அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு தலைவலிக்குது, அந்த தலைவலிப்பட்டவொடனே பிள்ளை செத்து போயிடுச்சு. அந்த பிள்ளை செத்துப்போன பிள்ளைய அந்த சூனியமல் என்ன செய்கிறான், எலிசாவுடைய ரூமுக்குள்ளே கொண்டு போய் அவன் கட்டில் மேலே கிடத்திட்டு அவன் நேராக எங்கே போகிறான், எலிசாவின் இடத்துல கடந்து போகிறான். அப்படி எலிசாவை கடந்து போகிறான். எலிசாவிட்ட அவள் பேசுகிறான், என் பிள்ளை என்ன செய்ய எப்படியாச்சும் நீங்கள் எழுப்பி கொடுக்கணும் என்று கேட்குறான். இப்போ எலிசாவன் திரும்பி வந்து என்ன செய்கிறான்னா, அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த பிள்ளைக்கு மேலே என்ன செய்கிறான்னா, அவள் பல கணிச்சான். 35, 36 பார்த்தோன்னா, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேசை கூப்பிட்டு அந்த சுனியமேலை அழைத்து கொண்டு வா என்றான். அவன் அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவளிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். இப்போது அடுத்தது ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு அதோட நன்மை என்ன செய்யல முடியல, அடுத்த ஒரு நன்மை என்ன செய்ய விரும்புகிறார்னா, உடனே அடுத்த ஒரு நன்மையை அவர் செய்ய விரும்புகிறார் இல்லையா. அடுத்த ஒரு நன்மையை அவள் செய்ய விரும்புகிறான். அந்த நன்மையை செய்துவிட்டு சரி ஏதோ நன்மை கிடைச்சிச்சு ஓகே அப்படி நம்ம என்ன செய்யலை, போகலை. அடுத்த ஒரு நன்மையை 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற முதல் வசனத்தில், எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தாள். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து அப்படின்றார். என்ன செய்கிறா, ஒரு பெரிய பஞ்சத்திலேருந்து என்ன செய்கிறான்னா அவள் பெரிய காப்பாற்றப்படுகிறாள். பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம், எப்படிப்பட்ட பஞ்சம், அந்த பஞ்சம்னு சொல்கிறாரு, அந்த பஞ்சம் எப்படி இருக்கும், அந்த பஞ்சம் எப்படி இருந்துச்சு, அந்த பஞ்சம் எப்படி இருந்துச்சு. 6ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் 28வது வசனம், ராஜா அதுக்கு முடிக்கிற வசனம், அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சியாதிருந்தால் நான் இதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து வைத்தாள் என்றாள். எப்படிப்பட்ட பஞ்சம்னா ஒரு சாதாரணமான பஞ்சம் அல்ல, பிள்ளையையே ஆக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான பஞ்சம்.
இந்த கொடுமையான பஞ்சத்தில் இந்த சூனியமேல் குடும்பம் என்ன செய்யலைன்னா, எத்தனையோ குடும்பம் எல்லாம் இஸ்ரவேலில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? சொல்லப்படுது எல்லாம் இஸ்ரவேலில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஒரு பஞ்சம்னு வரும்போது எத்தனை குடும்பம் அந்த பஞ்சத்திலிருந்து தப்பி போயிருக்கு. ஒரு பாதிப்புன்னா எத்தனை குடும்பம் அந்த பாதிப்புலேருந்து தப்பி போயிருக்கு. கர்த்தர் வேறு யாரையும் என்ன செய்ய விரும்பலை, காப்பாற்ற விரும்பலை. அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் என்ன செய்யற, அழகாக இந்த பஞ்சம் உனக்கு என்ன, உனக்கு வரக்கூடாது, நீ பஞ்சத்தில் சிக்கக்கூடாது, இந்த பஞ்சத்தில் நீ பாதிக்கப்படக்கூடாது, நீ எங்கே வேணா போ, கர்த்தர் ஆஸ்வதிப்பா, நீ இருக்கிற இடத்துல உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று எத்தனை குடும்பத்தை பஞ்சத்தை கத்த மாற்றிருக்கிறார். எத்தனை குடும்பத்துக்கு பஞ்சத்தை மாற்றிருக்கிறார். அங்கே இருக்கிற இப்போ சொல்லப்பட்ட அந்த பிள்ளையை ஆக்கி திரும்பன்னு சொன்னது ஒரு உலகத்தில் இல்லை, ஒரு எகிப்தில் இல்லை, ஒரு சமாரியா பட்டணத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த கொடுமை அது. ஒரு இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற, யெகோவாவை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் சொல்லுது, தாம் பிள்ளையே வெட்டி ஆக்கி சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான பஞ்சம் வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. பிள்ளையை ஆக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். இந்த பஞ்சத்தில் அதே குடும்பம், அந்த பிள்ளை ஒரு குடும்பம் என்ன செய்யுது, பெத்த பிள்ளைய வெட்டி ஆக்கி சாப்பிடுது. ஒரு குடும்பம் பஞ்சம்னா என்னன்னே தெரியாமல் ஆசீர்வாதமாகி வாழுது. ஒரு குடும்பம் பஞ்சத்தில் உச்சக்கட்டத்தை அனுபவிக்குது. ஒரு குடும்பம் பஞ்சம்னா என்னன்னே தெரியாமல் வாழுது. இன்றைக்கி நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க? பஞ்சம்னா என்னன்னே தெரியாமல் அவ்வளோ பசுமையான வாழ்கிற குடும்பத்தில் இருக்கிறீங்களா? இல்லை பஞ்சத்தினுடைய நிறம் என்ன, பஞ்சம் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த பஞ்சத்தினுடைய வெளிப்பாடு நாங்கள் தான் எடுத்துக்காட்டு அப்படின்ற நிலைமையில் இருக்கிறோமா? பஞ்சம்னா எப்படியெல்லாம் இருக்குது, அந்த பஞ்சத்தினுடைய வெளிப்பாடு எப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு பஞ்சு இப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், அந்த குறிப்பிட்ட நாட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம், அதுக்கு கஷ்டம், இதுக்கு கஷ்டம் என்று சொல்லி விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டமா? இல்லை பஞ்சம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியலை, அது எப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை, கர்த்தரை அப்படி வைக்கலை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் இரக்கம் எங்களை பஞ்சத்தில் கத்த வைக்கவே இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு குடும்பத்தில் எந்த குடும்பத்தில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க? இன்றைக்கி எந்த குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம்? பஞ்சத்துக்கு ஒட்டுமொட்டை எடுத்துக்காட்டுமட குடும்பத்தில் இருக்கிறோமா? இல்லை பஞ்சனே என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி நம்ம பசுமையான வாழ்க்கையை வாழ்கிற குடும்பத்தில் இருக்கிறோமா? ரெண்டுமே இஸ்ரவேல் குடும்பம் தான். ரெண்டுமே இஸ்ரவேல் குடும்பம் தான். ரெண்டுமே தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான். ரெண்டு பேருமே தேவனை தொழுது கொள்ளவர்கள் தான். ரெண்டு பேரும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்கள் தான். எல்லாமே ஒரே ஃபேமிலி தான், ஒரே காரியம்தான். ஆனால் ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரு குடும்பம் பஞ்சத்தில் பிள்ளைய தாம் பெற்ற பிள்ளையை வெட்டி சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமை அனுபவிக்குது. ஒரு குடும்பம் தான் குடும்பத்தார் வீட்டார் அனைவரோடும், அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ, அந்த வீட்டில் எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் பஞ்சம் அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஆசீர்வாதம், பயங்கரமான செழிப்பு, பயங்கரமான நன்மை, பயங்கரமான அதை விவரித்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு குடும்பம் வாழுது. ரெண்டுமே எந்த குடும்பம் தான்? ரெண்டுமே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான். ரெண்டு குடும்பமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரெண்டு குடும்பமே ஆண்டவரை தொழுது கொள்கிறவங்க தான். தேவ சபையில் ஒரே சபையில் இருக்கிறவங்க அப்படி எடுத்துக்கோங்க. ஒரே சபையில் தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க, ஒரே சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. யார்? பஞ்சத்தை அனுபவிக்கிற குடும்பமும் சர்ச்சில் தான் இருக்குது. பஞ்சத்தை பார்க்காத ஆசீர்வாதம் உச்சக்கட்டத்தில் வாழ்கிற குடும்பமும் சர்ச்சில் தான் இருக்குது. ஒரே விளக்கம் இவ்வளோ சர்ச் என்ன? ஒரே சர்ச்சு, ஒரே பாஸ்டர், ஒரே வேதம், எல்லாமே ஒன்று தான். எல்லாமே இதில் மாற்றுக்கிறது என்ன கிடையாது. ஒருவேளை அவங்க இந்த இது அதனால் கத்த ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, இவங்க இந்த இது பயங்கரமாக ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, நம்ம மட்டும் அங்கேருந்து மட்டும் என்ன செஞ்சிருவோம், ஆஸ்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இங்கே கிடையாது. ரெண்டுமே எந்த குடும்பம் தான்? ஒருவேளை சூனியமேல் வந்துட்டு யூதா குடும்பத்திலிருந்து இருந்தாக்க, இந்த பஞ்சத்தில் இருக்கிறவங்க இஸ்ரவேல் இருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம், அவங்க யூதாவில் இருந்தாங்கப்பா அதனால் என்ன செய்கிறாங்க, ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, நம்ம இஸ்ரவேல் இருந்துட்டோம் அதனால தான் ஆஸ்வதிக்கப்படலை அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை இவங்க என்ன சொல்லியிருக்கலாம், இவங்க நாங்கள் இஸ்ரவேல் இருந்ததுனால தான் என்ன செய்யலை, ஆஸ்வதிக்கப்பட்டோம், ஒருவேளை நம்ம யூதாவில் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இந்த பட்சத்தில் சிக்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க நினைக்கலாம். இந்த ரெண்டுமே சொல்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ரெண்டுமே எங்கே தான்? ரெண்டும் ஒரே சர்ச்சு, ஒரே பாஸ்டர், ஒரே வேதம், ஒரே உபதேசம், எனிபடி எல்லாமே ஒன்று தான். சமாரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ராஜா தான், அத்தனை பேருக்கும் ஒரே தீர்க்கதரிசி தான், அத்தனை பேருக்கும் ஒரே வேதம் தான், அத்தனை பேருக்கும் ஒரே உபதேசம் தான், அத்தனை பேருக்கும் ஒரே கண்டிப்பு தான், அத்தனை பேருக்கும் ஒரே நிலை தான்.
ஆனால் எல்லாருக்கும் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை மட்டும் அங்கே அழைச்சாங்க, வாப்பா இந்த குடும்பம் என்ன நீங்கள் என்ன செய், அழகாக எழுந்து எங்கேனாலும் போ, நீ எங்கே வேணா போயிரு, நீ இருக்கிற இடத்த கத்தவனுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாரு, போ நீ இருக்கிற இந்த ஊரில் தான் போனதான் ஆசீர்வாதம், நீ எங்கே வேணா இரு, நீ எந்த ஊருக்கு வேணா போ, ஆனால் இங்கே என்ன பண்ணு, எந்த ஊருக்கு வேணா போ. அப்போ பஞ்சம் எதுக்கு மட்டும்தான், இந்த இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே மட்டும்தான் பஞ்சம், இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே மட்டும்தான் பஞ்சம். பட் இந்த பஞ்சத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ சிக்காம நீ எங்கே வேணா போ, நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை ஆஸ்வதி போ அப்படின்னு. அந்த மகனை கிடையாது, பஞ்சனா என்னன்னே தெரியாமல் 7 வருஷம் அவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்க. இங்கே ஒருத்தனை வெட்டி, ஒருத்தனை அடித்து, ஒருத்தனை பிடுங்கி, ஒருத்தனை பேசி, ஒருத்தனை ஏசி, சண்டை கூச்சல், ஒரே போராட்டம், அடிதடி, ஒரே கலவரம் எங்கள் சமாரியாவில். இன்றைக்கி நம்ம எந்த குடும்பத்தின் பக்கத்தில் இருக்கிறத போல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரே சபையில் தான் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே உபதேசம் இருக்கிறாங்க, ஒரே ராஜாக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்குது, பஞ்சன்னா என்னன்னே தெரியாமல் வாழுது. ஒரு குடும்பம் பஞ்சத்துக்கு ஒட்டுமொட்டை எடுத்துக்காட்ட அதுதான் அப்படி வாழுது. நீங்கள் எந்த குடும்பம்? ஏதோ ஒரு என்னைக்கோ செய்கிற நன்மைகள் அல்ல, என்னைக்கோ செய்கிற ஒரு நன்மை அல்ல. பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, பிள்ளைய கொடுத்தா, அதோட முடிக்கலை, பிள்ளை செத்து போச்சு, செத்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுத்தா, அதோட முடியல, பெரிய பஞ்சம் வரப்போகுது, இன்னும் பஞ்சம் வரலை, பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தை என்ன செய்யக்கூடாது, சிக்கக்கூடாது. அந்த பஞ்சத்தை என்ன பண்ணிடு, நீ அழகாயிரு போயிடணும், பஞ்சத்தை சிக்கக்கூடாது, அப்படி பண்ணிட்டாரு. அடுத்து என்ன செய்கிறார், 7 வருஷம் அவ்வளவு ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாரு. அடுத்து பார்க்குறோம், திரும்ப அந்தமாக வரா, நிலம் கிடைக்குது, வீடு எதெல்லாம் இழந்தாலும் அத்தனை என்ன கிடைக்குது, திருமணம் என்ன கிடைக்குது, அவளுக்கு கிடைக்குது. 6ஆம் வசனம், ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கின்றான் இல்லையா. முதல்ல என்ன கிடைக்குது, அவளுக்கு என்னென்ன விட்டுட்டு போனாலோ, அவள் வீடு எது, அவள் நிலம் எத்தனை ஏக்கர், எத்தனை கிணறு, எத்தனை பம்ப் செட்டு, எத்தனை வயல் நிலம், எத்தனை மேடு, எத்தனை நஞ்சை, எத்தனை புஞ்சை, ஒரே ஒரு துளி அளவு கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. அத்தனை பொருளும் என்ன செய்யணும், அவளுக்கு கரெக்டாக கிடைக்கணும். அவள் வீட்டில் என்னென்ன விட்டுட்டு போனா, அவள் விட்டுட்டு போகும்போது என்னென்ன இருந்துச்சு, மரம் எத்தனை இருந்துச்சு, செடி எத்தனை இருந்துச்சு, கொடி எத்தனை இருந்துச்சு, நாய் எத்தனை இருந்துச்சு, அத்தனை ஒரே ஒன்றை கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. அத்தனையும் திரும்ப கொடுனார், அத்தனை திரும்ப கொடுத்துட்டான். அடுத்து பார்க்குற, அதோட முடிக்கல, உடனே சொல்கிறான், இந்த 7 வருஷம் இந்த இந்த நிலத்தில் என்னென்ன விளைஞ்சிச்சு அத்தனை என்ன பண்ணணும், நீ திருப்பி அவளுக்கு கொடுக்கணும். எத்தனை நன்மைகள், பிள்ளை இல்லாமல் இருந்தால் பிள்ளையை கொடுத்தார், பிள்ளை செத்து போச்சு உயிரோட கொடுத்தார், பஞ்சம் வராமல் காப்பாற்றினார், அவள் இழந்த எல்லாவற்றையும் திருப்ப கொடுத்தார், இதுவரைக்கும் இழக்காமல் இருந்தால் எவ்வளோ கிடைக்குமோ அத்தனையும் கொடுத்தார். எப்படிப்பட்ட நன்மைகள்? தூங்குறீங்களா? உன்னை தூங்கலை தானே, இல்லை தூக்க அப்படியே கண்ணை சொருகுது இல்லையா, கண்ணை தூக்க அப்படியே என்ன செய்யுது, அப்படியே இழுக்குது, கண்ணில் ஓங்கி ஒரு குத்திடணும், அப்போ தான் அந்த தூக்கம் என்ன செய்யாது, இழுக்காது அப்படின்னு. அப்போ தான் 5 விதமான நன்மை என்ன பண்ண தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றார். இந்த சூரியனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிக டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே 5 விதமான நன்மைகளை ஒன்று என்ன செஞ்சார், பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, பிள்ளையை கொடுத்தார், பிள்ளை செத்து போச்சு, செத்து உயிரோட எழுப்பி கொடுத்தார், பஞ்சத்தில் சிக்காமல் காத்தார், அவள் பொருள் ஒன்று கூட விடாமல் அத்தனையும் திரும்ப கிடைக்க செஞ்சார். அவள் இதுவரைக்கும் நிலத்தை விட்டுட்டு போன இந்த 7 வருஷத்தில் இந்த நிலத்தில் எவ்வளவு வருமானம் வந்துச்சோ, எவ்வளவு வருமானம் வந்துச்சு அத்தனை என்ன பண்ணு, திரும்ப கொடு அப்படின்னா. இந்த 5 விதமான நன்மைகளும் அதான் சொன்னது, நன்மைக்கு மேலே நன்மை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். இந்த நன்மை எவ்வளவு பேர் இந்த நன்மைக்கு மேலே நன்மை எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நன்மைக்கு மேலே சூன்யமல் மட்டும் கிடையாதுங்க, எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளுக்கு மேலே என்ன இருக்குது, நன்மை நடந்துக்கிட்டே இருக்குது. நன்மைக்கு மேலே நன்மைகள், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், உயர்வுக்கு மேலே உயர்வு, மேன்மைக்கு மேலே மேன்மை, மேன்மைக்கு மேலே மேன்மை, நன்மைக்கு மேலே நன்மைகள் எங்கள் வாழ்க்கை நேட்டே இருக்குது, கிடைச்சிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி எவ்வளோ பேர் இதை போல இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த நன்மை இதை போல எங்களுடைய வாழ்க்கை என்ன கிடைக்குது, நன்மைகளுக்கு மேல் நன்மை நடந்துக்கிட்டே இருக்கு. என்னைக்கோ ஒரு நன்மை நடந்ததை நான் சொல்லலை, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், அதை இன்னைக்கு நான் பேசலை. இன்னைக்கு நடந்த அற்புதத்தை பற்றி நான் பேசுகிறேன்.
நேற்று நடந்த அற்பத்தை பற்றி நான் பேசுகிறேன், நேற்று போன வாரம் நடந்த அற்பத்தை பற்றி பேசுகிறேன், போன மாதம் அற்பத்தை பற்றி பேசுகிறேன், என்றைக்கு நடந்த அற்பத்தை நான் பேசலைங்க. இன்றைக்கி ரீசனாக இப்போ கரண்ட்டில் நடந்த அற்பத்தை பற்றி என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் இன்றைக்கி நமக்கு நடக்கிற நன்மைகளை குறித்து பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். சாட்சி சொல்கிற மற்றவங்களுக்கு இல்லையா? எப்போ ஒரு காலத்தில் இன்னைக்கு அப்போ அன்னைக்கு மட்டும் தான் உனக்கு நன்மை தேவைப்படதான் இருந்துச்சு, அப்போ இன்னைக்கு ஒரு நன்மை தேவைப்படுற நிலைமையில இல்லை, அப்படி தானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி நன்மையை பேசுறியப்பா, இன்னைக்கே நன்மையை செய்யலை, அப்போ இன்னைக்கு நன்மை தேவை இல்லையா? உனக்கு நன்மை தேவைப்படாத நிலையில் இருக்கிறியா? இன்னைக்கு உதவி தேவைப்படாத நிலையில் இருக்கிறியா? ஆசீர்வாதம் தேவைப்படாத நிலையில் இருக்கிறியா? ஆசீர்வாதம் தேவைப்படாத நிலையில் இருக்கிறியா? இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்னைக்கு நன்மை தேவையான நிலையில் தானே இருக்கிறோம், இன்னைக்கு அந்த பாதிப்பில் தானே இருக்கிறோம், இன்னைக்கு அந்த பிரச்சனை தானே இருக்கிறோம். அன்னைக்கு அற்புதம், இன்னைக்கு அற்புதம் செய்யலை, அன்னைக்கு நன்மை செஞ்சார், இன்னைக்கே நன்மையை செய்யலை, அன்னைக்கு உயர்த்தினார், இன்னைக்கே உயர்த்தலை, அன்னைக்கு மேன்மைப்படுத்த, இன்னைக்கே மேன்மைப்படுத்தலை, அன்னைக்கு ஆஸ்வதிச்சார், இன்னைக்கே ஆஸ்வதிக்கலை. அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? நன்மைகளுக்கு மேலே நன்மையை கத்த என்ன செய்ய விரும்புகிறான்? செய்து கொண்டே இருக்க விரும்புகிறான். என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சுட்டு சரிப்பா ஓகே உனக்கு நன்மை செஞ்சுட்டு போயிட்டு வா அப்படி சொல்லி முடிக்க விரும்பலை. எப்படி விரும்புகிறா? நன்மைக்கு மேலே நன்மை, நன்மைக்கு மேலே நன்மை, நன்மைக்கு மேலே நன்மை, நன்மைக்கு மேலே நன்மை. ஒரு குடும்பத்தை செய்து கொண்டே இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு செய்து கொண்டே இருக்கணும், அந்த குடும்ப நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கணும், அந்த குடும்ப நன்மையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த குடும்ப நன்மையினால நிரம்பிக்கொண்டே இருக்கணும், அந்த குடும்ப நன்மையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த நன்மையை தேவன் ஆஸ்வதிச்சுக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லி தேவன் என்ன விரும்புகிறார்? நன்மைக்கு மேலே நன்மையை தேவனை கொடுத்து கொண்டே இருக்க விரும்பினா எவ்வளோ பேர் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், பெறுவதற்கு நானும் ஆயத்தமாக என்ன செய்திருக்கிறேன்? அந்த நன்மையை பெற்றுக்கொண்டே நான் இருக்கிறேன், அந்த நன்மையை பெற்றுக்கொண்டே நான் இருக்கிறேன், அந்த நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன்னு எவ்வளோ பேர் இதை போல நம்ம விவரித்து சொல்ல முடியும்? இதை போல எவ்வளோ பேர் நம்ம இன்னைக்கு விவரித்து சொல்ல முடியும்? நன்மைக்கு மேல் நன்மையை கத்த எனக்கு தந்திருக்கிறார், என்ன தேவன் ஆசோசனை இருக்கிறாரு, என்ன கத்த உயர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னைக்கோ செஞ்ச நன்மை இல்லை, என்னைக்கோ கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை, என்னைக்கோ கொடுத்த மேன்மை இல்லை, என்னைக்கோ ஒன்று செஞ்சார் அது அல்ல, இன்னைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். இதை பாரு இன்னைக்கு எதை செஞ்சாரு, போன வாரம் எனக்கு எதை செஞ்சாரு, போனக்கு முன்னாடி எதை செஞ்சாரு என்று சொல்லி இந்த சூனியமேளை போல நான் சொல்ற பிரதானமாகவே இப்படி நடக்குதுன்னா இன்னும் மறைமுகத்தோட நடந்திருக்கும். வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரதானமாயே இவ்வளோ பெரிய காரியம் கத்த செய்வாருன்னா ஸோ மறைமுகத்தில் எழுதப்படாத, ஏன்னா யோவான் சொல்லிட்டா எழுதவே முடியாது. அப்போ எழுதப்பட்டதே இவ்வளோ இருக்குமானால் எழுதப்படாமல் விட்டது எவ்வளோ இருக்கும்? புரியுதா சொல்றது? எழுதப்பட்டதே இவ்வளவு நன்மைகள் எழுதுவாருன்னா எழுதப்படாத விட்டது எவ்வளோ நன்மைகள் எழுதப்படாம விட்டு இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் எழுத என்ன செய்ய முடியாது, எழுதிருக்க முடியாது. இந்த 7 வருஷம் எவ்வளோ நன்மை பெற்றிருப்பாங்க அது எழுத முடியல. இந்த 7 வருஷம் உட்காந்தாங்களே, வெளியில் போய் இந்த பெலிஸ்த தேசம் இருந்தாங்கல்ல, எதிரியின் தேசத்தில் எப்படி இருக்க முடியுது? ஆசீர்வாதமாக இருக்க முடியுது. நான் சொல்ல நம்ம ஊரில் ஆசீர்வாதம் இருக்கிறது நமக்கு பெரிய பாடுன்னா எதிரிக்கு மாதிரி எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஆனால் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அவன் எங்கே இருக்கிறா? பெலிஸ்த தேசத்தில் போய் குடியிருக்கிறார். பெலிஸ்த இஸ்ரவேலருக்கும் நேர் விரோதிகள், பயங்கர ஆப்போசிட், பயங்கர பிரச்சனை உள்ளவர்கள். அவ்வளோ பெரிய எதிரியின் தேசத்தில் போய் ஒரு சாதாரண ஒரு லேடி, ஒரு பெரிய திறமசாலி சொல்ல முடியாது, பெரிய யுத்த வீரனை சொல்ல முடியாது. நான் சொல்ல ஒரு பெரிய பயங்கரமான வீரன் இருந்தாக்க சரிப்பா போனா என்ன பண்ண, அப்போ தாவீதை போல போயிருந்தானே சொல்லியிருக்கலாம். தாவீது பயங்கரமான வீரன், அவனை எதிர்க்க முடியாது, சரி விடு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. இவ யாரு? ஸோ ஒரு லேடி, ஒரு சாதாரண ஒரு பெண். ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெலிஸ்த தேசத்தில் போய் அவன் வீட்டுக்கு வயசாகி போச்சுன்னு பைபிளே சொல்லுது. அப்ப சண்டை போட முடியாது, எதிர்க்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிலையில் இருக்கிற ஒரு பெண் எதிரியின் தேசத்துல போய் 7 வருஷம் வாழ்ந்துட்டு வெளியில வரான்னு சொன்னா கர்த்தர் எப்படியாக நன்மையை வச்சிருப்பாராங்க? அந்த நன்மை எழுதப்படாத நன்மைகள். 7 வருஷம் ஆஸ்வாதமா இருக்கிறா, அந்த 7 வருஷத்துல இங்கேயும் அவனுக்கு ஆஸ்வாதம் கிடைக்குது. அப்ப எவ்வளவோ நன்மைகளை என்ன செய்யறான் அவன் அனுபவிச்சிருக்க முடியுது இல்ல? இப்ப பஞ்சவராம காக்கதை மட்டுமல்ல, 7 வருஷம் இப்படிதான் வாழ்றான். அவளும் அவள் குடும்பத்தார் அனைவரும் யாரை வேணா கூட்டிட்டு போ, உன்னை சார்ந்தமான சொல்லிட்டு நீ எத்தனை சொந்தத்தை பண்ணாலும் எடுத்துட்டு போ, எத்தனை உன் சொந்தம்னு சொல்லி நீ யாரை வேணாலும் கூட்டிட்டு போகலாம். உன் சொந்தம்னு சொல்லி சொந்தம் பல விதத்தில் இருக்கு இல்லையா? நம்ம சொல்ல நம்ம தாத்தாவுக்கு சொந்தங்கள் அப்படி இருக்குது என்ன, நம்ம தாத்தாவுக்கு சொந்தங்கள் இல்லையா? இன்னைக்கு செத்தாதான் நமக்கு தாத்தாவுக்கு சொந்தமான தெரியுது. அவங்க தாத்தாவுக்கு பாட்டி, எங்க தாத்தாவுக்கு அம்மா. யாரு யாரு? செத்தும் போது தான் இது, சாவுக்கு போது தெரிஞ்சது என்னது? எங்கள் தாத்தாவுக்கு பாட்டி. அது தாத்தாவுக்கு பாட்டி. எங்கே போயிட்டு வரோம்? தாத்தாவுக்கு பாட்டி செத்துருக்குறாங்க, அந்த டெத்துக்கு போயிட்டு வரோம். எப்போ?
வேதனை அடிப்படை என்ன தெரியுமா? முன்னாடி செத்துற புருஷன் செத்துருக்கிறான், அதே ஊரில் இருக்கிறான், பொண்டாடி கூட சொல்லி அனுப்பல. இந்த கோட்பாடை வாழ்றவங்க எதுக்கு போகிறோம்? தாத்தாவுக்கு பாட்டி செத்துருக்குறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறோம்? போயிட்டு வரோம். போயிட்டு வா, தாத்தாவுக்கு பாட்டி செத்துருக்குறாங்க, போயிட்டு வா. எப்போ அப்படி சொல்லியிருப்பாங்க? அந்த சூனியம்ல சொல்லியிருப்பாங்கல்ல, நான் உங்கள் தாத்தாவுக்கு பாட்டி அப்படி சொல்லி வந்திருப்பாங்கல்ல. அப்படி ஊருக்கு போகிறவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் யார் தெரியுமா? உங்கள் சொந்தம் தான், நானும் உங்கள் சொந்தம் தான். என்ன சொந்தம்? உங்கள் தாத்தாவுக்கு நான் பாட்டி, உங்கள் பாட்டிக்கு நான் தாத்தா அப்படி சொல்லி வந்திருப்பாங்கல்ல. அவ சொல்ற, நீ யாரை வேணா ஊரே கூட கூட்டிகிட்டு போ, நீ ஊரையே கூட்டி போய் வச்சா கூட உனக்காக என்ன செய்வன்னா, அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு உன் சொந்தம்னு சொல்லிட்டானா போதும். உன்னை சொல்லி சொல்லலாம், உன் சொந்தம்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அவனுக்கு என்ன கிடைக்கும்? பஞ்சம் இல்லாமல் வாழ வைக்குவோம். போ, உன் சொந்தம்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கட்டும், அதை சும்மா கூட அவன் சொல்லிட்டு போட்டோம். உன் வீட்டார் அனைவரோடும், உங்கள் வீட்டில் நாங்களும் ஒரு ஆள் தான், உங்கள் வீட்டுக்கு நாங்களும் சொந்தக்காரர் தான், ரத்த சம்பந்தமான சொந்தம் தான், உன் பேரை சொல்லிட்டாங்கன்னா சரிம்மா, எத்தனை பேரான வரட்டுமா, எத்தனை பேரோட இருக்கட்டும், உன் பேரை சொல்லிட்டாங்கன்னா போதும், இன்னாருடைய சொந்தம்னு சொல்லிட்டா போதும், உனக்காக அவர்களை நான் என்ன செய்வேன்? பஞ்சம் வராம காப்பாற்ற ஆஸ்வதிப்பண்ணா. அது எவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள். இன்னைக்கு நம்மளால எத்தனை குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு நம்மளால. அது அடுத்த கட்ட வேற, அது வேற, அது சந்தோஷப்படும். இப்போ நான் சொல்றேன், நம்மளால இப்போ இந்த அம்மாவை குடும்பம் படைச்சிச்சா, இந்த அம்மாவை குடும்பத்துக்கு ஒரு நன்மை வந்துச்சா? அவளுக்கு மட்டும் நன்மை இல்லை, அவள் புருஷனுக்கு மட்டும் நன்மை இல்லை, அவன் பையனுக்கு மட்டும் நன்மை இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மைன்னா, உன்னால உன் வீட்டில் இருக்கிற எத்தனை பேருக்கு நன்மை? உன் மூலியமா. இப்போ இந்த அம்மா சொன்ன என்ன சொல்லியிருக்காங்க? உன் வீட்டார், அந்த 8:1 என்ன? உன் வீட்டார் அனைவரோடும். அப்படி என்ன அர்த்தம்? 50 பேர் போயிட்டு போய் நேருன்றாரு. என் வீட்டில் 50 பேருங்க கூட்டிட்டு போன்றாரு. என் வீட்டில் 100 பேருங்க, 1000 பேரை கூட்டிட்டு போ. உன் பேரை சொல்லிட்டாங்கன்னா சரி. உன் பேரை சொல்றது விளங்குதுங்களா? சொல்றது விளங்குதா? உன் பேர் நான் சூனியமாடைய குடும்பம் சொல்லிட்டாங்கன்னா போதும், என்ன கொடுக்கும்? அந்த குடும்பத்துக்கும் என்ன வராம காக்குவேன்? பஞ்சம் வராம காக்குவேன். எத்தனை வருஷம்? 1 நாள் 2 நாளா? 7 வருஷம். 7 வருஷம் உன் பேரை சொல்லிட்டாங்கன்னா போதும். உன் பேரை சொன்னாலே அவ்வளவு நன்மை அவளுக்கு கிடைக்கும்னா, அப்ப இவளுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கணும். இப்ப பேரை சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னா, அப்ப இவளுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கணும். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறா? நன்மைகளுக்கு மேல நன்மை செய்து கொண்டே இருக்கணும் விரும்புறா. நன்மைகளுக்கு மேல நன்மை செய்து கொண்டே இருக்கணும் விரும்புறா. நன்மைகளுக்கு மேல நன்மை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விரும்புறா. இவ்வளவு நன்மைகள் கொடுப்பதற்கு என்ன காரணம்? ஒருவன் குடும்பத்துக்கு தீமை, அது இடத்துல ரொம்ப லேட் ஆகிடும், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒரு குடும்பத்து தீமைக்கு மேலே தீமை நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு நன்மைக்கு நன்மை என்ன பெற்று நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு தீமைக்கு மேலே தீமை நடந்துருக்கு. ஒன்று வாசிடலாமே, அது கொஞ்சம் கவனிச்சிடலாமே, அதே கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் கவனிப்போமே. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். 2 முதல்லேருந்தே வாசிக்கணும், ஆனால் அது ஆத்திரம் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி விட 2 ராஜாக்கள் முதல் அதிகாரம் எடுங்களேன். 2 ராஜாக்கள் முதல் அதிகாரம் எடுங்களேன். 2 ராஜாக்கள் முதல் அதிகாரம் 3வது வசனம். எலியாவை நோக்கி எதிர்பட போய் இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றா போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலின் மேல் இருந்து இறங்காமல் சாகவே சாபாய் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? சாகவே சாபாயின்ட்டார். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். ஆகாபின் மகனாகிய இந்த யோராம் நடக்கிறத கொஞ்சம் பாருங்க. யோராமுக்கு நடக்கிற காரியம் 23-22 யோராம் யெகூவை கூட்டி கண்டவுடனே சமாதானமா என்றான். உன் தாயாக ஏசபேலின் வேசித்தனங்களும் பில்லி சூனியங்கள் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நானேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்க அளவுக்கு அவனை புறப்பட்ட நடுவே அவன் அதனாலே தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். 10ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரை பிடித்து வெட்டி அவன் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 30 31. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். யேசபேல் கேட்டபோது 30ஆம் வசனம் யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமமடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் செரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு போனான். ஒரு குடும்பத்துக்கு தீமைக்கு மேலே தீமை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு நன்மைக்கு மேலே நன்மை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ரெண்டுமே எந்த குடும்பம் தான்? இஸ்ரவேல் தான். 2 பேருக்குமே யார் தான் ஆண்டவர்? ஆண்டவர் தான் ஆண்டவர். இந்த குடும்பத்துக்கும் அவர் தான் ஆண்டவர், இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தான் ஆண்டவர். உன் குடும்பத்தில் தீமைக்கு மேலே தீமை நடந்துகிட்டே இருக்குதா? நன்மைக்கு மேலே நன்மை நடந்துகிட்டே இருக்கா? உன் குடும்பத்தில் என்னதான் நடக்குது? இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் என்னதான் நடக்குது? தீமைக்கு மேலே தீமையா? ஒரு தீமை அடங்கத்தோடு இன்னொரு தீமையா? அது முடியத்தில் இன்னொரு தீமையா? அது முடியத்தில் இன்னொரு தீமையா? இப்படி தீமைக்கு மேலே தீமை நடந்துக்கிட்டே இருக்குதா? இல்லை, ஒரு நன்மை அடங்கி வாங்கி முடியறதுக்குள்ள அடுத்த நன்மை, அந்த நன்மை முடியறதுக்குள்ள அடுத்த நன்மை, அது முடியறதுக்குள்ள அடுத்த நன்மை. நன்மைக்கு மேலே நன்மையா? தீமைக்கு மேலே தீமையா? நன்மைக்கு மேலே நன்மையா? தீமைக்கு மேலே தீமையா? இந்த நன்மைக்கு மேலே நன்மை நடப்பதற்கு என்ன காரணம்? இந்த தீமைக்கு மேலே தீமை நடப்பதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன், அதுக்கு ஒரே ஒரு காரணம். நிறைய காரணம், பட் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்மைக்கு மேலே நன்மை நடப்பது என்ன காரணம் அப்படின்னா, அவள் நன்மைக்கு மேலே நன்மை செய்து கொண்டே இருக்கிறவள், அதனால் அவளுக்கு நன்மைக்கு மேலே நன்மை நடந்து கொண்டே இருக்குது. சூனியமல் குடும்பத்துக்கு ஏன் நன்மைக்கு மேலே நன்மை நடக்குதுன்னா, அவள் யாரு? நன்மைக்கு மேலே நன்மை செய்து கொண்டே இருக்கிறவள், அதனால் அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குது? நன்மைக்கு மேலே நன்மை நடந்து கொண்டே இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. அவள் தன் புருஷனை நோக்கி அதுக்கு முடிக்கிற வசனமோ, பின்பு ஒரு நாள் எலிசா சூனியமுக்கு போயிருக்கும் போது அங்கே அதை கணம் பொருந்தி ஒரு ஸ்திரீ அவள் போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை, ஏதோ மாசத்துல ஒரு நாள் இல்லை, ஏதோ வருஷத்துல ஒரு நாள் இல்லை, அவன் ஒருவேளை வாரத்தில் 3 நாள் வந்தா, அப்பா நல்ல சாப்பாடு கிடைக்குது, என்ன செய்யலாம், அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம்பா அப்படின்னு வாரத்தில் 4 நாள் போனா, அப்படியே அவன் பயணப்பட்டு எத்தனை நாள் பயணப்பட்டு வரலாம்? அவன் பயணப்பட்டு எத்தனை நாள் வரலாம்? எப்பனாலும் வரலாம், எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் வரலாம், இல்லையா? 7 நாளும் காலை டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். 7 நாள் வரலாமா? வரலாமா, வரக்கூடாதா? பைபிள் சொல்லுது அவன் புறப்பட்டு வருகிற போதெல்லாம். அப்படிதானா? இவன் என்ன பண்ணியிருக்கணும்? நேற்று சாப்பாடு போட்டான்ல, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நேற்று நல்லா சாப்பாடு போட்டான், அன்னைக்கு வந்து சேர்ந்துட்டான். நேற்றுக்கு நல்ல சாப்பாடை நேற்று நம்ம பண்ணதை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? நேற்று மட்டும் சாம்பார் கொஞ்சம் உப்பு கம்மியாகிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்துருப்பா சாப்பாட்டுக்கு வந்திருக்க மாட்டான்ல. இப்போ நேற்று மட்டும் தண்ணி கொடுக்கறது வாங்கணும் கொஞ்சம் அன்பாக கொடுக்காம ஒரு முறை சாப்பாடு போட்டு 2ஆம் முறை சாப்பாடை கொடுக்காம விட்டுருந்தாக்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வருவானா? வந்திருக்க மாட்டான்ல. என்ன செய்யலாம்? சரி, இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, இன்னையோட முடிச்சோம். என்ன செய்யலாம்? புரியாத மாதிரி இருக்கிறீங்களா? புரியாத மாதிரி இருக்கிறீங்களா? இப்போ என்ன சொல்லலாம்? அவன் அப்படியே பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் என்ன செய்வானா? அங்கே வந்து சாப்பிடுவான்ல. இப்போ வாரத்தில் 7 நாள்னா 7 நாள் வரலாம் தானே, 5 நாள் வரலாம் தானே, 4 நாள் வரலாம் தானே, 3 நாள் வரலாம் தானே. ஆக்கி கொட்டிங்கிறது அவளுக்கு வேலை இல்லை, இவளுக்கு ஆக்கி கொட்டிங்கிறது அவளுக்கு வேலையான்ற இல்லை தானே. அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லை, பெரிய நிலம், பெரிய விவசாயம் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் அவங்க பண்ணையம் பண்ண எவ்வளோ வேலை இருக்கு அவங்களுக்கு.
நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு வேலை இருக்குல்ல, இவனுக்கு சாப்பாடு பண்ணுங்கிறதா வேலை. இந்த சுனியமேல் யாரு? அவன் எப்போ பயணப்பட்டு வந்தான் சொல்லிட்டு வருவாரா? சரி நான் இன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டு வருவாரா? எலிசா என்ன சொல்லிட்டு வார சொல்லிட்டு வரும்போது சொல்லிட்டு வருவாரு. சூரியமேலோட தகவல் சொல்லி ஒரு SMS போட்டு வருவாரா? இல்ல வாய்ஸ் கால் தான் போட்டு வருவாரா? சூனியம் ஊருக்கு வர, சூனியமேல் ஊருக்கு வரார்ல, அந்த ஊர் அது இல்லையா? அந்த ஊர் பேர் தான் சூனியம். அவ பேர் இல்லை, அவ பேர் எழுதப்படல. பாருங்களேன், பேர் எழுதப்படாதவங்களே இத்தனை நன்மைனாக்கா 7 பேர் வச்சிருக்கிறோம், நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கணும்? ஒரு பேர் 10, எத்தனை பேர்? 7 பேர் வச்சிருக்கிறோம்ல. இந்த அம்மாளுக்கு எத்தனை பேர்? பேரே தெரியல இல்லையா? பேர் தெரியாதவளுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது, இவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னா நமக்கெல்லாம் பேர் இருக்குதானே? வெச்ச பேர் ஒன்று இருக்குது, பட்ட பேர் ஒன்று இருக்குது, செல்ல பேர் ஒன்று இருக்குது, சர்ச்சு பேர் ஒன்று இருக்குது, அதில் சுருக்கு பேர் ஒன்று இருக்குது, அதில் நீட்ட பேர் ஒன்று இருக்கு. இப்படி 7 விதமான பேர் வச்சிருக்கிறோம்ல. வச்சிரமா வச்சிடும் இல்லையா? இப்போ பேர் வச்சுன்னு சொன்னா அப்படிலாம் பேர் வச்சிருக்கிறோம் தானே. பேரே வைக்காதவளுக்கு என்ன எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது? நன்மைக்கு மேலே நன்மை கிடைக்கணும்னு சொன்னா பேர் வச்சுருக்கிற 7 பேர் வச்சுருக்கிறவன் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கணும்? எவ்வளோ நன்மை கிடைக்கணும் தானே. ஏன் கிடைக்க மாட்டிருக்கு? அப்ப இவளுக்கு ஏன் கிடைக்குது? அவள் நன்மைக்கு மேல நன்மை செய்கிறவள். ஏதோ ஒரு நன்மை செஞ்சுட்டேன், பரவாயில்ல, முடிஞ்சிச்சு, விடல. ஏதோ ஒரு நாள் வந்தா, ஐயா சாப்பிட்டு போங்க, ஏதோ சாப்பாடு கொடுத்தா, முடிஞ்சு, அதோட விடல. எப்பெல்லாம் வரானோ, எப்ப வரலாம்? சாயங்காலம் வரலாம் தானே, சாயங்காலம் வரலாம் தானே, மத்தியானம் வரலாம் தானே, நைட்டு வரலாம் தானே, அதிகாலையில் வரலாம் தானே. ஏன்னா எப்போ கத்திர போச்சாலும் எப்போ போகணும்னு தோணுதான் என்ன பண்ணிக்கலாம், எழுந்து போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அவன் எப்போ வந்தாலும் சரி, அது நைட்டாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், மத்தியானம் இருக்கலாம். ஒரு வரும்போது வீட்டில் சாப்பாடு நம்ம பார்த்தா வர முடியும் இல்லை? எல்லாரும் வீட்டில் எல்லா பொருளும் எல்லா நேரத்தில் இருக்குமா? எல்லா வீட்லையும் எல்லா பொருளும் எல்லா நேரத்தில் இருக்குமா? இருக்காது இல்லை இல்லையா? சாதிவாதத்தில் எண்ணெய் மாவு குறைஞ்சி போச்சு இல்லை? அப்போ அது மாதிரி எத்தனை பேர்ல குறைஞ்சி போயிருக்கும்? இந்த வீட்டில் மட்டும் ஒருவேளை வாங்க முடியாமல் நேரமாக விட்டுருக்கலாம் தானே. என்ன புரிதல் நான் சொல்றதெல்லாம் விளங்குதுங்களா? இப்போ பொருள்கள் என்ன செஞ்சிருக்கலாம், வாங்க முடியாமல், காசு இல்லாமல் இல்லை, நேரம் இல்லாமல், வாங்குறதுக்கு நேரமே இல்லை, அப்படி நம்ம விடுறோம் தானே. வாங்கிறது என்ன கிடையாது, நமக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சுன்னா வாங்கி வச்சிருக்கலாம், டைம் இல்லை அப்படி நான் சொல்கிறேன் தானே. அப்போ நமக்கு டைம், அவங்களுக்கு டைம் இருக்குமா என்ன? இருக்காது இருக்குல்ல. இப்போ வரும்போது எல்லாம் இவனுக்கு சமைச்சு கொடுக்கணுமே, வீட்டில் எல்லாமே இருந்திருக்குமா? அப்போ இருக்குமோ சமைச்சு கொடுத்துருக்கலாம், இல்லாத போது விட்டுக்கலாம் தானே. இல்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்யலன்னா விடலை. இருக்குதுன்றதுனாலையும் அவன் செய்ய முடியல, இல்லைன்றதுனால அவன் என்ன செய்யல, அவன் செய்யாம விடல. அவன் சொல்லிட்டான், நீங்க எப்ப வந்தாலும் சரி எங்க வீட்டுல நீங்க சாப்பிடணும், நீங்க எப்ப வந்தாலும் சரி. அந்த டைம் எந்த டைம் வந்தாலும் பரவாயில்ல, நைட்டு 11 மணி பரவாயில்ல, 12 மணி பரவாயில்ல, மத்தியானம் 3 மணி பரவாயில்ல, மத்தியானம் 12 மணி பரவாயில்ல, காலையில் 7 மணி, எப்ப வேணாலும் வரலாம். நீங்க எப்ப வேணாலும் வரல. உனக்கு எவ்வளவு வேலை இருக்குமே இருக்குது, எனக்கு அந்த வேலையை விட இந்த வேலை தான் எனக்கு பெஸ்ட், எனக்கு அந்த நேரத்தை விட இந்த நேரம் தான் எனக்கு பெஸ்ட். இவன் எதனா கொடுப்பானவ செஞ்சா? இப்ப அவனே கேட்கறான், என்னது என்னமா இவ்வளவு சலக்கிறேன், எவ்வளவு அக்கறை எடுத்து என்ன செய்யற, இவ்வளவு அக்கறை எடுத்து என்ன செய்யற? அவர் கல்யாணம் ஆகல என்ன சொல்லியிருப்பார், என்னது என் மனைவி கூட என்ன செய்யல, என் மேல தவறு எடுத்துக்காதீங்க, மனைவி கூட என்ன செய்யல, இவ்வளவு அக்கறை எடுத்து எனக்கு செஞ்சு நான் பார்க்கல, நீ இவ்வளவு அக்கறை எடுக்கிறியம்மா, நான் ஏதாவது ராஜாட்ட பேசணுமா? எங்க அம்மா கூட என்ன செய்யல, என்ன பெத்த அம்மா கூட இவ்வளவு கேர் எடுத்து என்ன செய்யல, என்ன கவனிக்கல, என் சொந்த மதம் கூட இவ்வளவு கேர் எடுத்து என்ன கவனிக்கல. அப்ப அவ்வளவு கேர் எடுத்துருக்க இல்லையா? ஏதோ வந்தா ஏதோ இருக்கிறது வீட்டில் கொடுத்து அனுப்பலாவ இல்லையா? எலிசா வரும்போதெல்லாம் ஏதோ வீட்டில் இருக்கிறது என்ன செய்யல, அவ கொடுத்து அனுப்பல. என்ன கேட்கிறா எலிசா, இவ இவ்வளவு சலக்கரணையோடு என்ன அர்த்தம், இவ்வளவு கேர் எடுத்து, இவ்வளவு அக்கறை எடுத்து, இவ்வளவு கரிசனையோட கூட என்ன விசாரிக்கிறேன்னா, நான் ராஜா கிட்ட ஏதோ பேச வேண்டியதா இருக்குதா? சகல சலக்கரணையோட கூட என்னை விசாரிக்கிறாள, சகல சலக்கரணையோடு. இது மாதிரி இப்படி ஒரு கேர் எடுத்தது என்ன செய்யவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. நான் குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என் அப்பா அம்மா கூட எவ்வளவு கேர் எடுக்கல, என் அண்ணன் கூட எவ்வளவு கேர் எடுக்கல, என் அக்கா தங்கச்சி கூட எவ்வளவு கேர் எடுக்கல, என் கூட இருந்த எவ்வளவு கேர் எடுக்கல, இவ்வளவு கேர் எடுத்து அப்பனா அவ எவ்வளவு செஞ்சிருக்கணும்? அவளுக்கு டயர்ட் இருக்காதா? அவளுக்கு கஷ்டம் இருக்காதா?
அவளுக்கு நஷ்டம் இருக்காதா? அவளுக்கு பலவீனம் இருக்காதா? இதற்கு மத்தியிலும் அவன் என்ன செய்ய விரும்புறா? ஒரே ஒரு சின்ன குறை வராத அளவுக்கு அவனை கவனிச்சு அனுப்புறான் இல்லையா? ஒரே ஒரு சின்ன குறை என்ன செய்யக்கூடாது, நம்ம விசாரிக்கிற விசாரிப்புல ஒரு சின்ன குறை கூட வந்துவிடக் கூடாது என்பதுல அவ்வளவு கவனம் எடுத்து, அவ்வளவு நேரம் எடுத்து, அவ்வளவு கேர் எடுத்து, அவ்வளவு கரிசனை எடுத்து ஒரு காரியத்தை செய்து முடிப்பான்னா இது ஒரு நாள் செஞ்சது அல்ல. எத்தனை நாள்? எத்தனை நாள்? அவன் வருகிற போதெல்லாம். அவன் எப்ப நாள் வரலாம், எவ்வளவு நாள் வரலாம், எந்த நாள் வேணாலும், எத்தனை நாள் வேணாலும் வரலாம். 30 நாள் வரலாம், 15 நாள் வரலாம், 20 நாள் வரலாம், 25 நாள் வரலாம், காலையில வரலாம், மத்தியானம் வரலாம், சாயங்காலம் வரலாம், நைட்ல வரலாம், மிட் நைட்ல வரலாம். எனிபடி எப்ப வந்தாலும் அந்த ஒரே கரிசனை தான். எப்ப வந்தாலும் ஒரே கரிசனை தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? கல்யாணம் ஆகி மகன் எங்க போறான், மாமியார் வீட்டுக்கு போகிறான். அப்பா சொல்லி அமிச்சார், மகனே உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்க வந்துரு, வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்க. தெரியாத மாதிரி பார்க்குறீங்க, கேட்கல நீங்க. உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு, வீட்டுக்கு வந்துரு. மகனுக்கு ஒன்றும் புரியல, கல்யாணம் சோறு இல்லையா, மகனுக்கு என்ன செய்யலை, ஒன்றும் விளங்கலை இல்லையா, ஒன்றும் புரியல. அப்படி மாமியை வீட்டுக்கு பயங்கர ஜோன்னு அப்படி போயிட்டான். முதல் எப்படி சாப்பாடு வருது, அது இது ஃப்ரை மட்டன் அது இது அப்படியே பார்த்தாக்கா அப்படியே பயங்கர குஷி ஆயிட்டான். அப்போ நினைச்சிருப்பான் அந்த கிழமை ஒன்றும் புத்தி தெரியாமல் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அடுத்த நாள் பார்க்குறான், ஏன்னா இன்னைக்கு பிறகு சாப்பிட முடியாதுல்ல, இப்போ மீந்த குழம்பு என்ன செய்ய, இப்போ இன்னைக்கு இப்போ முதல் மணிக்கு நைட்டு செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன செய்யறது, இப்போ மீந்திரிச்சல குழம்புல மீந்திரிச்சல என்ன செய்ய, நம்ம மருமகன் தானே என்ன செய்யலாம், சூடு பண்ணாங்க அன்னைக்கு போல அது போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் சாதம் மீந்து போச்சு, என்ன செய்ய. இப்போ முன்ன என்ன காலி ஆயிடுச்சு, சாம்பார் காலி ஆயிடுச்சு, குழம்பு காலி ஆயிடுச்சு, அது என்ன மட்டும் இருக்குது, இப்போ சாதம் மட்டும் இருக்குது. மருமகனுக்கு காலையில் எனக்கு என்ன எரியும், வயிறு எரியும்ல. இப்போ காலையில் வயிறு எரியல, காலையில் வயிறு எரியறதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும், கஞ்சி. அந்த சாதத்தை தண்ணியில் போட்டு கஞ்சியை கரைச்சி அப்படி நீராகாரமாக கொடுத்த எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல. மூணாவது நாள் என்ன வருதுன்னு பார்த்தா என்ன வருது, சொம்புல கஞ்சி வருது. அப்பதான் மகன் பார்க்கறான், என்ன பார்க்கறான், அப்பன் சொன்னா பழமொழி, என்ன பழமொழி, மகனே உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி. இப்போ அது புரிஞ்சா, இப்போ மூணாவது நாள் என்ன தெரியுது, இப்போ சாப்பாட்டில் முகம் தெரியுது இல்லையா. உன் முகம் தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு, அப்பன் சொன்னாரு. அப்ப நேத்து என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு போனோமா, மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிட்டோமா, என் ஆத்மாவே கத்திர வீடு வந்து சேர்ந்துரு. மாமியா வீட்டுக்கு போனாலே 3 நாள் முகம் தெரியும்னு சொன்னா, இவன் போறது அடுத்த வீடு, இவன் போறது அடுத்த வீடு. அடுத்த வீட்டில் என்ன தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அந்த வீட்டில் ஒண்ணுமே தெரியல. ஏன் தெரியல, என்ன தெரியல, நன்மை செய்வதில் அவள் சோர்ந்து போகாமல், நன்மை செய்வதை பழக்கமாக கொண்டு, நன்மை செய்வதை சுபாவமாக கொண்டு, அவள் நன்மைக்கு மேல நன்மை அவள் செய்கிறவளா இருந்தபடியினால் ஆண்டவர் பார்க்கிறான், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நன்மைக்கு மேல நன்மை நானும் செய்வேன். இன்னைக்கு நன்மைக்கு மேல நன்மையை எதிர்பார்க்கிறமே ஒழிய, நன்மைக்கு மேல நன்மையை இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஒருவருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு அடுத்த நபருக்கு அடுத்த நன்மையை செய்வதற்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறோம்? ஒருவருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டோம், ரைட், ஓகே. அதே நபருக்கு அடுத்த முறை நன்மையை செய்வதற்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறோம்? அடுத்த முறை நன்மை செய்ய எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறோம்? அடுத்த முறை நன்மை செய்ய எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறோம்? எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? சொன்னது விளங்குதுங்களா? ஒரு நன்மையை செஞ்சுட்டு ஒரு நபருக்கு, இப்போ தம்பிக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டேன், இப்போ அடுத்த நன்மையை செய்வதற்கு நான் எப்போ ரெடியா இருப்பேன்? அடுத்த நன்மை தேவைப்படுக அதே நேரத்தில் அந்த முகம் கோணாம அடுத்த நன்மையை செய்வதற்கு ஆயத்தமா. அதே நன்மை அவன் கேட்ட கூட, இது என்னது பழக்கமாக வச்சுக்க நான் போல இருக்கு, இது என்னது தொடர்ந்துக்கு நான் போல இருக்கு, நம்ம தேவையில்லாம கொடுத்ததை பண்ணிட்டோமா, நம்மளை கற்றுக் கொடுத்துட்டோமா, நம்ம அன்னைக்கு அமைதியாகிட்டு தான் உடனே ஆகிட்டுப்போம், இன்னைக்கு கேட்காம போயிட்டு போனாட்டு இருக்குது, நம்ம என்ன தேவையில்லாம பழக்கத்தை நம்மளே கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிதான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நன்மைகளுக்கு மேல நன்மையை செய்வதற்கு யார் பழக்கப்படுகிறோமோ அவர்களுக்கு தேவன் நன்மைகளுக்கு மேல நன்மையை செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். இன்னைக்கு நன்மைகள் நன்மை உனக்கு வேணுமா? நன்மைக்கு மேல் நன்மை கத்தவனுக்கு செய்துக்கிட்டே இருக்கணுமா?
ஒன்று செய், நீயும் நன்மைகளுக்கு மேலே நன்மையை செய்து கொண்டே இரு. கர்த்தரும் நன்மைகளுக்கு மேலே நன்மையை செய்து கொண்டே இருப்பார். கண்களை மூடுவோம். அடுத்த வசனம் நேரம் இல்லை, வேலடிக்கு முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா செய்கிற நன்மைகள் எண்ணி முடியாதன்னு அர்த்தம். நன்மைகளுக்கு மேல நன்மை, நன்மைகளுக்கு மேல நன்மை. ஒரு கர்த்தரோட பிள்ளைக்கு தேவன் நன்மைகளுக்கு மேல நன்மை செய்து கொண்டே இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நன்மைகளுக்கு மேல நன்மை செய்து கொண்டே இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நன்மைகளுக்கு மேல் நன்மை செய்து கொண்டே இருக்கணும்னா நான் யாரா இருக்கணும்? நன்மைகளுக்கு நன்மை செய்வதற்கு நானும் பழக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கணும். ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு ஓகே, அவனுக்கு ஒன்று செஞ்சுட்டேன் சரி, இவனுக்கு ஒன்று செஞ்சுட்டேன் சரி, அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாம் முடியாது, அப்படி ஒதுங்குற நபரா நாம் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நபருக்கு எத்தனை முறை நன்மைகள் தேவைப்பட்டாலும் சரி, எவ்வளவு நன்மைகள் தேவைப்பட்டாலும் சரி, அவ்வளவு நன்மைகளையும் கேட்காமலேயே நன்மை செய்யுங்க கேட்காமலேயே. ஒரு நாள் எலிசா போய் சுனேமிட்ட எனக்கு நன்மை செய்யுங்க கேட்கவே இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கவே இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க நம்ம கேட்கவே இல்லை. எலிசா கேட்காமலேயே அவன் தேவைகளை அறிந்து அவனுக்கு நன்மையை செய்வதற்கு சுனிமல் சொல்றான், நீ எப்போ வந்தாலும் சரி, நீ எப்போ வந்தாலும் சரி, நீங்க மாசம் 30 நாள் இங்கே இருந்தாலும் சரி, என் வீட்டு தான் நீங்க சாப்பிடணும், என் வீட்டு தான் நீங்க சாப்பிடணும். ஏதோ நேற்று நம்ம செஞ்சிட்டோம், இன்னைக்கு வேற யாராவது செஞ்சுக்கிட்டோம், அடுத்த முறை வேற யாராவது செய்யட்டும், அடுத்த முறை வேற யாராவது செய்யட்டும். அந்த மனப்போக்கோட கூட சூனியமல் செயல்படவில்லை. ஏன் அந்த குடும்பத்துக்கு மட்டும் கர்த்தர் நன்மைக்கு மேல் நன்மை செஞ்சுக்கிட்டே போறார். ஒரு நன்மையோட தேவன் திருப்தி ஆகலை, அடுத்த நன்மை, அதில் 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 திருப்தி ஆகலை, அந்த குடும்பத்துக்கே நன்மை. சூனியமேல் பேரை சொன்ன அத்தனை பேருக்கு நன்மை, நாங்களும் குடும்பம் சொல்லுகிற அத்தனை பேருக்கு நன்மை. ஏன் கர்த்தர் செய்கிறார்னா காரணம் இல்லாமல் கர்த்தர் செய்யலை, காரணம் இல்லாமல் கர்த்தர் செய்யலை. அந்த சூனியமேல் யாரு? நன்மைகளுக்கு மேல நன்மைகளை செய்கிறவள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு? ஒரே நபருக்கு தொடர்ந்து நன்மைகளுக்கு மேல் நன்மை செய்து கொண்டே இருக்கிற அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஏதோ நமக்கு தேவையில்லாததை கொடுக்கறதா அல்ல, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கறதா நன்மை. நமக்கு அது தேவைப்படலை அதனால அவங்களுக்கு கொடுக்கிறோம், அது அல்ல, அது நன்மை அல்ல, அது நன்மை அல்ல. அவர்களுக்கு தேவைப்படுகிறதை நாம் கொடுக்கிறோமே அதுதான் நன்மை. அவங்க கேட்காமலேயே, அவங்க விசாரிக்காமலேயே, நேரடியாகவோ மறைமுகம் நம்மளது அறிவிக்காமலேயே அவர்களுக்கு நாம் செய்கிற பத்தியா அதுதான் நன்மை, அதுதான் நன்மை. ஒரே நபருக்கு தொடர்ந்து நீங்க நன்மை செய்த அனுபவம் இருக்கா? இந்த சூனியமேல், இந்த எலிசா யாரு? இந்த சூனியமேல் யாரு? ஒரு ஊருக்காரங்களும் கிடையாது. அவன் புறப்பட்டு வருகிற போதெல்லாம் பைபிள் சொல்லுது, அவன் இருக்கிற இடம் வேற, இவன் இருக்கிற இடம் வேற, இவன் வேற, அவ வேற. அவளுக்கு இவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த ஒட்டு உறவும் இல்லை, எந்த உறவும் கிடையாது, எந்த குடும்பமும் கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு ஒரு தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு காரணம், தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு எத்தனை நன்மைகளை செய்வதற்கும், வருஷம் 365 நாளும் நன்மையை செய்வதற்கும் அவள் சோர்ந்து போகாமல் இருப்பாரானால், இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ ஜனத்துக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வதற்கு நம்ம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இன்னைக்கு நன்மையை பெறுவதற்கு ஆயத்தப்படுகிற நாம் நன்மையை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நன்மையை பெறுவதற்கு முனைப்பு காட்டுகிற நான் நன்மையை கொடுப்பதற்கு முனைப்பு காட்ட விரும்புகிறேனா? ஒரே நபருக்கு தேவைப்படுகிற எத்தனை நபர்கள், எத்தனை பேருக்கு நன்மைகளை செய்வதற்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம், இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். இந்த சூனியமலை மட்டுமல்ல, ஆண்டவரே என்னாலேயே முடியும்,
என்னாலே இதை செய்ய முடியும், நானும் இதை செய்வேன் ஆண்டவர் என்று இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சூனிய மேலே கண்டு ஒரு வைராக்கியமாக எழும்ப முடியும், ஒரு வைராக்கிய தட்டி எழுப்ப முடியும், ஒரு வைராக்கியம் நம்ம பற்றி பிடிக்கும். ஏன் அவளால் மட்டும் தான் முடியுமா? என்னாலேயும் முடியுமே. அவள் ஒரு அபிஷேகம் பெறாதவள், ஒரு ரட்சிப்பின் சரியான ரட்சிப்பின் அனுபவம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஒரு சரியான உபதேசத்தை கேட்காதவள் அவள். இத்தனை உபதேசத்தை கேட்ட, இத்தனை ஆராய்ச்சி, இத்தனை அபிஷேகம் பெற்ற என்னாலையும் அப்படி செய்வதற்கு முடியும் என்று நீ எத்தனை பேர் வீறு கொண்டு எழும்ப முடியும்? அவள் வேணா செஞ்சுட்டு போட்ட, நம்மளால முடியாது. கர்த்தரும் பாப்பார், யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நானும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். யார் நன்மையை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நானும் நன்மையை செய்து கொண்டே இருப்பேன். நன்மையை செய்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு தேவன் எந்த நன்மையும் செய்வதற்கு விருப்பம் காட்ட மாட்டார் என்பதை இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க விரும்புகிறார். நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிற கர்த்தர் விரும்புகிறார். நன்மைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற கர்த்தர் விரும்புகிறார். என்னைக்கோ பெற்ற ஒரு நன்மை அல்ல, நன்மைக்கு மேல நன்மை, நன்மைக்கு மேல நன்மை, நன்மைக்கு மேல நன்மை. நீ பெற்றுக்கிட்டே இருக்கணும், நீ அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், நீ ஆசோதித்துக்கிட்டே இருக்கணும் என்பது தேவனுடைய நோக்கம், என்பது தேவனுடைய சித்தம், என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இது தேவனுடைய ஆசை, இது தேவனுடைய வாஞ்சை, இது தேவனுடைய தாகம். அப்படி இருக்குமானால் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு ஆயத்தம்? சுனியமல் செஞ்சதை போல நாமளும் நன்மை செய்வது ஒரு நாள் குறைத்து விடாம நம்மளால் எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ, அவங்க நன்மை செய்கிறாங்களா செய்யலையோ, பட் நம்ம நன்மையை செய்து கொண்டே இருப்போம். நான் நன்மையை செய்து கொண்டே இருப்பேன், நான் நன்மையை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய தேவைப்படுகிற நபர்களுக்கு நன்மையை செய்து கொண்டே இருப்பேன்னு. அப்போ சாப்பாடு மட்டும் கொடுக்கல, வீடு கட்ட முடிஞ்சிச்சு, குத்துவிளக்கு வைக்க முடிஞ்சிச்சு, நாற்காலி போட முடிஞ்சிச்சு, கட்டல் போட முடிஞ்சிச்சு, பெத்த போட முடிஞ்சிச்சு, இத்தனையெல்லாம் அவளை போட முடிஞ்சிச்சு. நீங்கள் நினைக்கலாம் அவகிட்ட இருந்துச்சு, அவளுக்கு இருக்கிறதுக்கு மனசு, அவளுக்கு மனம் இருந்துச்சு, கர்த்தர் அள்ளி கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு நமக்கு மனசு இல்லை, இன்னைக்கு நமக்கு மனது இல்லை. எவ்வளோ பேருக்கு நன்மையை செய்யலாம், இவங்களுக்கு நன்மையை செய்யலாம், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம், தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். எத்தனை பேருக்கு அந்த நன்மை இருக்கு, எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? அந்த விருப்பம் வராத வரைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மைகளுக்குமான நன்மைகளை செய்து கொண்டே இருக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அர்ப்பணிக்குவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்களும் நன்மைகளுக்கு மேலே நன்மையை பெறுவதற்கு ஆசையாக இருக்கிறோம்ப்பா, வாஞ்சியாக இருக்கிறோம். என்னைக்கோ பெற்ற ஒரு நன்மையை நான் சொல்லி பேச விரும்பல ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு நன்மையை பெறணும். ஒவ்வொரு நாளும் நான் நன்மையை பெறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் விருப்பமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு நன்மை செய்யுங்கப்பான்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் நன்மை செய்வதில் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நன்மைக்கு மேலே நன்மை நாங்களும் செய்து கொண்டே இருப்போம். எங்களை நம்பி இன்னைக்கு ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நன்மைக்கு மேலே நன்மையை செய்து இந்த சூனியமாளுக்கு செய்த நன்மையை போலவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எந்த நேரத்தில் என்ன நன்மைகள் தேவைப்படுதோ அந்த நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்தும், நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.